சென்னை குன்றத்தூர் அருகே தவறான ஊசி போட்டதன் காரணமாக பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கால் வலிக்கு சிகிச்சை பெற சென்ற பெண் ஊசி போட்ட அரை மணி நேரத்தில் உயிரிழந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஒரு அரை அங்கே ரூம்ல இருந்திருக்காங்க. அவங்க டாக்டர் வெளியவே வரல. மூச்சு பேச்சு இல்லாம அவங்க தான் ஓடி வந்து கரமேனாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. கால் வலிக்கு சிகிச்சைக்கு சென்ற பெண்ணிற்கு ஊசியை மாற்றி போட்டதால் அரை மணி நேரத்தில் மயங்கி விழுந்ததாக கூறப்படும் பகீர் சம்பவம். மருத்துவமனையை முற்றுகையிட்டு கண்ணீருடன் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்த உறவினர்கள். குன்றத்தூர் கிளினிக்கில் நடந்தது என்ன? சுஜாதா என்பவர் இது தொடர்ச்சியாக மூன்றாவது கொலையாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும். சென்னை குன்றத்தூர் அருகே MBBS மருத்துவரான சுஜாதா கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கிளினிக் நடத்தி மருத்துவம் பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று அவரது கிளினிக்கிற்கு 50 வயதான ரூபாவதி கால்வலிக்கு சிகிச்சை பெற சென்றுள்ளார். அப்போது ரூபாவதிக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவர் சுஜாதா ஊசி செலுத்தியதாக கூறப்படுகிறது. அதில் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கேயே மயங்கி விழுந்த ரூபாவதி துடிதுடித்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த பகீர் தகவல் தெரிய வந்து ரூபாவதியின் உறவினர்கள் மருத்துவமனையில் கூட்டம் கூடினர். தவறான சிகிச்சை அளித்து ஊசியை மாற்றி போட்டதால் தான் ரூபாவதி உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் சிகிச்சை அளித்த மருத்துவர் தப்பி ஓடிவிட்டதாகவும் ரூபாவதியின் குடும்பத்தினருக்கு முறையாக தகவல் அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த தகவல் அறிந்து சென்ற குன்றத்தூர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் சுஜாதா உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ரூபாவதியின் உடலை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின்னரே ரூபாவதியின் இறப்பிற்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரியவரும். தவறு நடந்திருந்தால் அதன் பின்னரே மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதுவரை ரூபாவதி மரணத்தில் உள்ள மர்மம் தொடரும்.